உங்களுக்கு என்ன தெரியுமா? Do you know me? இந்த இடத்துல நான் ஏன் do யூஸ் பண்ணி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கிலீஷில் எப்போவுமே WH கொஸ்டின்ஸ், அதாவது வாட், வென், வேர் இதெல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். do யூஸ் பண்ணியும் நம்மளால் சில இடங்களில் கேள்விகள் கேட்க முடியும். அது எங்கெல்லாம் கேட்கலாம், எப்படி கேட்கலாங்கிறதுலாம் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நீ இங்கிலீஷில் பேசுவியா அப்படின்னு நீங்கள் யாரையாவது பார்த்து கேட்குறீங்கன்னா do you speak English? Do you speak English? அப்படின்னு கேட்கலாம். இதுவே நான் சொல்கிறதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்போம்ல, அந்த இடத்துல do you have any objection? Do you have any objection? அப்படின்னு கேட்கலாம். நீ வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, do you eat vegetables? Do you eat vegetables? அப்படின்னு கேட்கலாம். இதுவே உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயம் பிடிக்குமா, இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்லாம் கேட்போம்ல. ஸோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு do you like அப்படின்னு வச்சு நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். உதாரணத்துக்கு உனக்கு டான்ஸ் பிடிக்குமா, பாட்டு பிடிக்குமா, உனக்கு பீச் பிடிக்குமா அப்படின்லாம் கேட்போம்ல. do you like dancing? Do you like beach? இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். இதுவே உங்களுக்கு பிரதர் இருக்காங்களா, சிஸ்டர் இருக்காங்களா, சிப்ளிங்ஸ் இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா do you have a brother? Do you have a sister? Do you have siblings? இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். do you like watching English partner videos? காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும், அதுவும் ஒரு பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸோட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.